வாசித்தலாம். மனுஷருடைய கற்பனைகளின்படியையும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படுகிறது என்ன? இது தேவன் கொடுத்த கட்டளையா இருந்ததுன்னா நீ என்ன பண்ணக்கூடாது? ஆமா, நீ தொடக்கூடாது, ருசி பார்க்க கூடாது, தீண்டக்கூடாது. ஆனால் மனுஷருடைய கற்பனையாய் காணப்பட்டதுன்னா என்ன பண்ணலாம்? அது நீ அவசியம் மீறுறதுக்கு பார்க்கணும், அப்படித்தானே? இதை தொடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு மனுஷன் சொன்னா நீ எதை சாப்பிடணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீ மனுஷருடைய கற்பனையை நம்பி ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறதே நீ விளக்குகிறாய் என்று மாறிவிடும் அல்லவா? எனக்கு ஏதோ ஒரு காரியம், எனக்கு இது வந்து இந்த காரணத்தினால பிடிக்கல, அந்த காரணத்தினால பிடிக்கல, என்னுடைய சரீரத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா அது வேற காரியம். ஆனா மனுஷர் சொன்னாங்க அப்படின்ட்டு நீ செய்வேன்னா அது விசுவாசத்தின் அடிப்படையில மாறிவிடும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது அருவருப்பா இருக்குது, எனக்கு இது சாப்பிட்டா ஒவ்வாமையா இருக்குது, சாப்பிடாம இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷர்கள் உனக்கு தடை செய்து இது சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் உனக்கு நியமித்த காரியத்தை, அனுமதித்திருக்கிற காரியத்தை நீ விளக்குவாய்ன்னு சொன்னால் அது நம்பிக்கை விசுவாசத்தின் அடிப்படையிலே அமைகிறபடினாலே பவுல் சொல்றாரு, மனுஷருடைய கற்பனைகளின்படியின் போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே என்கிற கட்டளைகளுக்கு நீ உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும், அப்படின்னா அந்த ஆராதனை, அந்த நம்பிக்கையெல்லாம் சுயமான ஒரு காரியம், மாயமான தாழ்மை, சரீர ஒடுக்கத்தை பற்றி இருக்கிறதே அன்றி வேற ஒன்றும் இல்லை, அது வேற எதுக்கும் அது பிரயோஜனப்படாது அப்படி சொல்றாரு. கடைசியாக நான் என்ன முடிக்கிறேன் அப்படின்னா, ஐ பிலீவ் லெஃப்ட் ஆர் ரைட் போத் ஆர் எக்ஸ்ட்ரீம். இப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க? நார்மலா வலதுசாரிகள் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நான் என்னத்தை நம்புகிறேன் அப்படின்னா, ரெண்டுமே போத் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம்ஸ். டோன்ட் பி அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பக்கத்தை சார்ந்து கொண்டு நிற்காதீர்கள். என்னதான் செய்யணும்? இது சரியா, இது தகுதியானதா என்று வேத வாக்கியங்களின் அடிப்படையில பரிசேயன் வந்து நல்ல கிறிஸ்தவனா மாறிடலாம். எப்படி தெரியுமா? வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே அவன் தன் நம்பிக்கையை சரி செய்து கொண்டான் என்றார். சதுசேயன் நல்ல கிறிஸ்தவனா மாறிடலாம். எப்ப தெரியுமா? வேத வாக்கியங்கள் அடிப்படையிலே தன்னுடைய நம்பிக்கையை அவன் ஆராய்ந்து சரி செய்து கொண்டான் என்று சொன்னார். அப்ப நம்மளுடைய திங்கிங்கும் எப்படிதான் காணப்படுது? சிலதெல்லாம் உடைச்சு என்ன பண்ணணும்? நம்ம வெளியில வரணும். ஏன்னா பல வருஷங்களாக நம்ம கொண்டு இருக்கிற காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது? உடைக்க முடியாது, கஷ்டமாய் காணப்படும் இல்லையா? அப்ப என்னுடைய நம்பிக்கை என்னவாய் காணப்படுகிறது சொன்னால், லெஃப்டா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம்ஸு. சில நேரங்களிலே ரைட்டு சரியா இருக்கும், சில நேரங்களில் லெஃப்ட் சரியா இருக்கும்.